ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டர் பீன்ஸ் கிரேவி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பட்டர் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுருவோம். சப்போஸ் குக்கரில் வேக வைக்கிறாந்தா ஒரு விசில் போட்டுக்கோங்க. நான் இப்போ சும்மா அடுப்பில் தான் வேக வைக்க போகிறேன். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை வேக வச்சுட்டு வந்துடலாம். நம்ம இது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே மற்ற ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துப்போம். சோம்பு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இது கூட ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸில் ஒரு 2 பீஸு, ஒரு சின்ன கல்பாசி துண்டு, இதெல்லாம் சேர்த்து நம்ம இதில் போட்டுக்குவோம். எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்குறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போதும், ஏன்னா பட்டர் பீன்ஸ் கம்மியான அளவில் தான் சேர்த்துருக்கேன். ஸோ நல்லா பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்குவோம். இது நல்லா கோல்டு கலராக வரட்டும். ஓரளவுக்கு கோல்டு கலராக ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் மிக்சியில் கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம உப்பு சேர்த்து இதில் வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் உப்பு சேர்த்துப்போம். இப்போ இதை சேர்த்து வதக்கி விட்டு இது நல்லா வதங்கி வரட்டும். அப்படி சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஓரளவுக்கு தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நான் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அதை நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இது கூட 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவில் மல்லித்தூள் சேர்த்துப்போம். நம்ம தனியாக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மல்லித்தூள். இப்போ இது பச்சை வாசம் போகிற வரையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்குவோம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த டைமில் நம்ம பாயில் பண்ண பீன்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும். குக்கரில் இருந்தால் ஒரு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். அந்த எல்லா பீன்ஸ்லேயுமே மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கையில் தெரிக்காது. இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலை, பச்சை மிளகா இதையுமே சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை, பச்சை மிளகா எண்ணெயில் போட தேவையில்லை. இது போல் நம்ம பீன்ஸ் போடும்போதே சேர்த்தோன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த கிரேவிக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பீன்ஸுமே உப்பு போட்டு அவிச்சிருக்கோம். அது கூட தக்காளிக்குமே உப்பு போட்டிருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பின்னாடி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சு சிம்மில் விட்டுருங்க. இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம இதுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 2 தேங்காய் சில்லை கீரி போட்டுக்கிறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, பாப்பி சீடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பட்டு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நல்லா க்ரீமியாக அரைச்சிருங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சி. நம்ம இந்த டைமில் நம்ம பீன்ஸில் நம்ம அரைச்ச கிரேவி அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு,
அதை நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா இது 3 சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாடி இருக்குது இல்லையா, அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அலசி சேர்த்துக்கலாம். இந்த டைமில் நமக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம இது தண்ணி அதிகமாக சேர்த்தா கூட அப்படியே தண்ணி உறிஞ்சிக்கும். நம்ம குக் பண்ணி மூடி வச்சா அது திக்காயிரும். ஸோ நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 ஸ்பூன் அளவில் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிடுவோம். எப்போவுமே கரம் மசாலா நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இதை லைட்டாக மேலே போட்டு லைட்டாக கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். இது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டேஸ்டியான பீன்ஸ் கிரேவி சூப்பராக ரெடி ஆச்சு. பட்டர் பீன்ஸு இது வந்து நம்ம ரைஸ்க்கு, இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நம்ம ரைஸ்க்கு இது யூஸ் பண்ணுறோன்னா ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரியாக சமைச்சு இது சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.